ஹாய், இன்றைக்கி வசி கிச்சனில் இன்றைக்கி என்ன டிஷ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியானது தாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 வெங்காயம் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வர மிளகா சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா இதை விட அது நல்லா சூப்பராக இருக்கும். வர மிளகா சேர்த்துருக்கிறேன். அது காரத்துக்கு தக்கன, ரொம்ப காரம் வேண்டாம். ஒரு 3 வர மிளகா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு, இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருளே பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய், அந்த புளிப்பு, உப்பு எல்லாம் சேர்க்கறப்ப தான் அந்த டிஷ்ஷே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் நல்லா தாராளமாக ஊற்றிக்கங்க. கடுகு போடுங்க. கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே எல்லாம் தட்டிடுங்க. தட்டி கொஞ்சம் அதை அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா பொன்னிறம் வர்றது வரையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைசலை இதோட ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் புளிப்பு வந்து நல்லா கெட்டியாக நல்லாவே இருக்கணும். புளிப்பு கொஞ்சம் நல்லா, நான் என்ன அளவுக்கு சைஸ் புளி எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு. அப்புறம் நான் போடுறேன் பாருங்கள், வெள்ளை சர்க்கரை, அஸ்கான்னு சொல்லுவாங்க, சீனின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ போட்டிருக்கேன் குவான்டிட்டின்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு நல்லா சுண்டி இந்த பதத்துக்கு